மகர ராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால அந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், பார்ட்னர்ஷிப் தொழில் இது எல்லாமே நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். உங்களுடைய லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய ஒரு விஷயங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு அந்த மன போராட்டங்கள் அப்படின்றது அரசாங்கத்துல இருந்து ஏதாவது லோன் வேணும் அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அப்ரூவல் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். யார் யாரெல்லாம் ஒரு பிராண்டா உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மகர ராசி என்பர்கள் அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு தருணம் தான் இந்த 2026. உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 2026 புத்தாண்டிற்குரிய பலன்கள். இந்த 2026ல வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான், சனி பகவான், ராகு கேது இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்றது ஒரு முக்கியத்தன்மை வாய்ந்த ஒரு மாற்றமாக இருக்கும். ஏன்னா இந்த வருட கிரகங்கள் தான் இந்த வருட பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகங்கள். இதுல இந்த சனி பகவான் மீன ராசியில இருக்கிறார். இந்த சனி பகவான் இந்த வருடம் முழுவதுமே மீன ராசியில தான் இருக்க போறார். இந்த ஜூலை மாசம் வரைக்கும், அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். அந்த வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவானின் தன்மையாகப்பட்டது ஃபர்ஸ்ட் ஆஃப் இயல்பு நிலையில இருக்கிறாரு. ஜூலைக்கு மேல சனி பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார். இது எப்ப நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது மாதம் 11ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 11 அன்னைக்கு அந்த சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வர்றார். ஆக மொத்தம் இந்த சனி பகவான் 2 விதமாக தான் செயல்பட போறார். ஒண்ணு இயல்பு நிலையில ஃபர்ஸ்ட் ஆஃப் செயல்பட போறாரு, செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா வக்ரத்தோட செயல்பட போறார். இதுதான் இந்த 2026ல சனி பகவானினுடைய தன்மைகள். அடுத்து மிதுன ராசியில குரு பகவான் வருடம் ஆரம்பிக்கும் போதே வக்ரத்தன்மையோடு தான் இருக்கிறார். இவர் எப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அந்த மிதுன ராசியில அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் மாதம் 10ஆம் தேதி அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு மட்டும்தான் இயல்பு நிலையில இந்த மிதுன ராசியில இருக்க போறார். அடுத்து 2ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி உச்ச நிலைக்கு போறார், அதாவது கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார். இதுதான் இந்த குரு பகவானினுடைய தன்மைகள். அந்த உச்ச நிலைக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் அந்த கடக ராசியில கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். திரும்ப அதிசாரம் பெறுகிறார். அதாவது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக மொத்தம் இந்த குரு பகவானின் தன்மை 2026ல 3 விதமான ஒரு ராசிகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு தன்மைகளை பெறுகிறார். இந்த குரு பகவானின் தன்மைக்கு அடுத்து அந்த ராகு கேது அவங்கதான் அந்த நிழல் கிரகங்கள். இந்த நிழல் கிரகங்கள் வருடத்தின் இறுதியில, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி, டிசம்பர் 6 தேதி அன்னைக்கு இந்த ராகு கேது, அதாவது ராகு பகவான் அந்த கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து அந்த கடக ராசிக்கும் பெயர்ச்சியாகி போறாரு. ஆக மொத்தம் இந்த ராகு கேது பாத்தீங்கன்னா வருடம் முழுவதுமாகவே அந்த சிம்ம ராசியிலையும் கும்ப ராசியிலையும் இருந்து வருடத்தின் இறுதியில தான் டிசம்பர் மாசம் தான் அவங்க பயிற்சியாகி போறாங்க. அதனால இந்த வருடத்துல மெயினா பாத்தீங்கன்னா சனி பகவானும் குரு பகவான் தான் நிறைய மாற்றத்தை கொடுக்க போறாங்க. ராகு கேது அதே தன்மையிலே இருந்து வருடத்தின் இறுதியில தான் மாற்றம் கொடுக்க போறாங்க. அதனால இது என்னென்ன ராசி என்பர்களுக்கு எந்த விதமான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்களுக்கு இந்த 2026 ஏழரை சனியிலிருந்து முழுமையான ஒரு விடுதலை அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இந்த ஏழரை சனி அப்படின்றது மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான பொருள் இழப்புகள், அதிகப்படியான உறவுகள் இழப்புகளை கொடுத்திருக்கு. நிறைய பேருக்கு திருமணம் ஆன உடனே விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு அவர்களினுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு விஷயமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல இருந்திருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய 2026ல அந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு.
ஆஃப்டர் ஜூலை உங்களுக்கு அவர் வக்ரம் அடைகிறார். இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் உங்களுக்கு வக்ரம் அடைகிறதுனால நிறைய ஒரு முன்னேற்றங்கள் இப்போ அடையக்கூடிய அந்த சனியினுடைய வக்ரத்தன்மை அப்படின்றது பெருமளவுக்கு 7.5 சனியின் பாதிப்பை கொடுக்காது. ஏன்னா அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வந்து ஒன்றரை வருடங்கள் ஆகிறதுனால இந்த 2026ல அந்த சனி பகவான் பெரும் ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டார். நிறைய ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 3ஆம் இடத்துல இருந்து சனி வக்ரத்தன்மை அடைகிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு இலக்கை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். மகர ராசி என்பர்களுக்கு இந்த வருடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வருடத்தின் இறுதியில ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு வருகிறார். அந்த சந்திரன் மீது ராகு போகக்கூடிய காலகட்டங்கள் மிகவும் மன குழப்பங்களையும் மன நெருக்கடிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும். நீங்க முடிவெடுக்கும் போது சில ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய ஒரு விஷயங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு அந்த மன போராட்டங்கள் அப்படின்றது இந்த 2026 இறுதியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதற்குண்டான சில வழிமுறைகளை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க, ஒரு தெய்வ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க. இந்த ராகு கேது வர்ற இடங்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே அவர்கள் எந்த இடத்துல தெய்வ பிரார்த்தனைகளை அதிகமா வைக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த ராகு கேது பெரிய அளவு பாதிப்பை கொடுக்காது. அதே சமயத்துல எந்த இடத்துல பாசம் அதிகமாக வச்சிருக்கிறீங்களோ அந்த இடத்துல பாதிப்பை அந்த ராகு கேது அப்படின்ற நிழல் கிரகங்கள் அந்த பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். அதனால இந்த ஆண்டின் இறுதியில் ஒரு மன போராட்டங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா மகர ராசி என்பர்கள் பொதுவாகவே அவர்களினுடைய குலதெய்வ வழிபாடு அப்படின்றத இடைவிடாம பண்ணிக்கிட்டே வருவாங்க. அந்த குலதெய்வ வழிபாடு இவர்களுக்கு முன்னின்று வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போகுது. தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால அந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், பார்ட்னர்ஷிப் தொழில் இது எல்லாமே நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் தொழில் இருக்கிறீங்களோ அவர்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபங்களும், உற்பத்தி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஆர்டர்ஸும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் இந்த உற்பத்தி துறை சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்தை கொடுக்கும். உங்களுடைய தொழிலாகப்பட்டது எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அளவுக்கு விரிவடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது, உங்களுடைய அருகாமைக்கு இடத்துல நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழிலாகப்பட்டது உங்களுடைய இடம் கடந்து உங்களுடைய மாநிலம் கடந்து செல்லக்கூடிய அளவிற்கு அந்த தொழிலினுடைய அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யார் யாரெல்லாம் ஒரு பிராண்டா உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மகர ராசி என்பர்கள் அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு தருணம் தான் இந்த 2026. உங்க தொழில் ஒரு பிராண்டாக ஆகுறதுக்கும் உங்க ப்ராடக்ட் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த தொழிலுக்கு உண்டான முழு ஒத்துழைப்பையும் அரசாங்கத்துல இருந்து நீங்க பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்கத்துல இருந்து ஏதாவது லோன் வேணும் அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அப்ரூவல் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஒரு நேரம். அதாவது கான்ட்ராக்ட், அடுத்து பாத்தீங்கன்னா கமிஷன் சம்பந்தப்பட்ட, அடுத்து அரசாங்க டெண்டர், இது மாதிரியாக எல்லாம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு அமைப்பை கொடுக்க போது. ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், அடுத்து கன்சல்டன்சி சர்வீஸ்ல இருக்கக்கூடியவர்கள், ஆடிட்டர்ஸ், இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்துல அவர்களினுடைய வேலையில கொஞ்சம் ஒரு நலிவடைந்த ஒரு சிச்சுவேஷன், இது நாள் வரைக்கும் இருந்த வாடிக்கையாளர்கள் இப்போ கொஞ்சம் குறைவதற்கு உண்டான ஒரு தருணம். நீங்க உங்களுடைய தொழில் மீது இருக்கக்கூடிய அந்த அக்கறையின்மை காரணமாக இந்த சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா உங்க தொழில ரொம்ப பெரிய அளவுக்கு அதுல ஒரு கவனத்தோடு செயல்படாம இருந்தீங்க அப்படின்னா இது பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குரு அதிசாரம் பெற்று போகும்போது அந்த
மாதிரியாக சில ஏமாற்றங்கள் இந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபருக்கு மேலதான் இந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பாதிப்பை இந்த குரு அதிசாரம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த உறவுகள்ல நான் முதல்லயே சொன்ன மாதிரி திருமணம் சார்ந்த ஒரு உறவுகள்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் அந்த உறவுகள்னால இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்போதுமே கணவன் மனைவி அந்த உறவுல ஒரு பாதிப்போட இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் இந்த வருடத்துல ஒரு சுமூகமான ஒரு மனநிலையோடையும் அந்த மனநிலை நீண்ட காலமாக நிலைத்து இருக்கிறதுக்கு உண்டான ஒரு கோரிக்கைகளையும் உடைய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கணவன் மனைவி உறவுல ஒரு நல்ல ஒரு மன மாற்றங்களும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும் இருக்கு. அந்த திருமண பந்தம் அப்படின்றது மிகவும் அதிகப்படியான ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால யார் யாரெல்லாம் திருமணத்திற்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வருடமாக இருக்கும். இந்த வருடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரன் மூலமாக அந்த கலத்திரம் மூலமாக உங்களுடைய லைஃப்ல ஒருபடி முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த 2026ல பாத்தீங்கன்னா வியாதி சம்பந்தப்பட்ட சில தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த 2 வருடங்களாக வியாதியினால அவஸ்தைப்பட்டுட்டு உங்களை பாக்குறதுக்கு கூட ஆள் இல்லாத ஒரு தொந்தரவுகளை அனுபவித்த இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் அதிலிருந்து நிவர்த்தி பெற்று உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு தருணங்களையும் இந்த 2026 ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை இந்த வயதானவர்களுக்கும் வியாதி சம்பந்தப்பட்ட தொல்லைகள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நிவர்த்தியும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு 2026 இருக்க போது. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதாவது மாணவ பருவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், உங்களுடைய கல்வி படிப்பாகப்பட்டது வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ ஒரு உயர்ந்த அளவை அடைவதற்குண்டான ஒரு நேரம், நீங்க நினைத்த ஒரு கல்வி தகுதியை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் மகர ராசி என்பர்கள் அந்த சாஃப்ட்வேர் சார்ந்த துறையில ஒரு என்ட்ரி ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியான ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2026 இந்த மகர ராசி என்பர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த துறையில நிறைய ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகப்படி திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.